ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து கார்லேஷன் பார்க்க போறோம். கார்லேஷன்ல இப்போ எதிர்பார்ப்பு டிஸ்கிரீட் ஆர் கண்டினியூஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க, கார்லேஷன்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ டிஸ்கிரீட்டோ கண்டினியூஸோ நம்ம தரவா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ கார்லேஷன் பத்தி பார்க்க போறோம். இப்போ கார்லேஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இங்க கேஸ் வந்து டிஸ்கிரீட் கேஸ்ல இருக்கு. கார்லேஷனே வந்து டிஸ்கிரீட் கேஸ்லயும் கேட்கலாம், கண்டினியூஸ் கேஸ்லயும் கேட்கலாம். இப்போ டிஸ்கிரீட்ல கொடுத்துருக்காங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, கோவேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் கொடுக்கும்போது நம்ம டிஸ்கிரீட்னாலே என்ன பண்ணுவோம், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்குவோம். அந்த டேபிள்ல 2 dimensional random variable y, this is x. இங்க y x ஓட வேல்யூ 1 2 3 வேல்யூஸ் இருக்கும், y ஓட வேல்யூ 1 2 தான் இருக்கும். ஸோ இங்க என்ன பண்ணுவோம், x ஓட வேல்யூ put x is equal to 1, y is equal to 1. Now we get 2 divided by 21. Then put x is equal to 1, y is equal to 3 by 21. Next put x is equal to 2, y is equal to 1. 2 plus 1, 3 by 21. Put x is equal to 2, y is equal to 2, 4 by 21. Next x is equal to 3, y to 1, 4 by 21. 3 plus 2, 5 by 21. So நம்மளோட வேல்யூங்கிறது இங்க fx ஓட வேல்யூ, இங்க f of x ன்னு சொல்லுவோம். அந்த ஆட் பண்ற வேல்யூஸ் fx is equal sorry fy, this is fy ல இந்த ஆட் பண்ணனும், 3 வேல்யூஸ் ஆட் பண்ணனும். this is 9 divided by 21. இங்க 9 plus 12 by 21. this is fy. இங்க y is equal to அதை ஆட் பண்ணனும்னா 5 by 21. this is 7 by 21. this is 9 by 21. so இதெல்லாம் x ஓட வேல்யூ, this எல்லாம் y ஓட வேல்யூஸ். so இந்த டேபிள ஃபார்ம் பண்ணிக்கணும். இத ஆட் பண்றப்ப இந்த வேல்யூஸ் become 1 ஆ இருக்கும். 29 plus 16 21 divided by 21 become 1. so நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கிரீட் கேஸ் வருதுன்னா அது மாதிரி டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஃபைனல் ஆன்சர் ஈக்குவல் டு 1 இருக்கான கொஸ்டின் செக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்மளோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் x and y. இப்போ மீன்னா நமக்கு என்ன தெரியும், we know that the mean equal to e of x. so e of x ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் using this table. we know that e of x, mean of x and y கேட்டிருக்காங்க. so e of x equal to summation x into fx. summation x னா நம்மளோட x is slice between x ஓட வேல்யூ 1 2 3 இருக்கும். so summation x னா 1 into f of 1 5 by 21 plus 2 into 7 by 21 plus 3 into 9 by 21. this is mean of x. so we get this value equal to நான் டைரக்டாவே வேல்யூ எழுதிக்கிறேன். 46 divided by 21. 5 by 2 plus 14 by 21 plus 27 by 21. we get 46 divided by 21. நான் டைரக்டா எழுதிக்கிறேன். then find e of y. e of y சொன்னா summation y into f of y. this is summation y ல வந்து 2 values தான் இருக்கும். 1 into 9 by 21 plus 2 into this term 12 by 21. this is equal to நம்மளோட ஆன்சர் தான் 33 divided by 21. சிம்பிளிஃபை பண்ணி நீங்க அந்த ஆன்சர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் e of x e of y ஃபைனல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வேரியன்ஸ் கேட்டதனால e of x ஸ்கொயர்ட் வேணும். e of x ஸ்கொயர்டுக்கு இதே சேம் தான், 1 ஸ்கொயர்ட் into summation x ஸ்கொயர்ட் into f of x. this is equal to 1 squared into 5 by 2 plus 2 squared into 7 by 21 plus 3 squared into 9 by 21. square term கொடுத்துக்கணும். இதே சேம்ல ஸ்கொயர்ட் கொடுக்கிறோம். simplifying we get 114 divided by 21 வந்திருக்கு. so next அந்த மாதிரி summation y squared equal to summation e of y squared equal to summation y squared into f of y. this is equal to இதே தான் 1 squared into 9 by 21 plus 2 squared into 12 by 21.
which is equal to நான் direct answer எழுதிக்கிறேன் 57 divided by 21. So நம்ம என்ன பண்ணியாச்சு first ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த டேபிள்ல வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். then e of x என்பது x into f of x, x ன்னு சொல்றது இந்த வேல்யூ, f of x ன்னு சொல்றது இந்த வேல்யூ. x க்கு செகண்ட் வேல்யூ, then third வேல்யூ, then இது y னா y 1 னா this one, squared னா the square term. இப்போ நம்ம என்ன மீன் னா e of x உம் e of y உம் mean of x and y. இப்போ நம்ம வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வேரியன்ஸ் mean and variance னு கேட்டதனால வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். variance of x is equal to e of x squared minus e of x the whole square is the formula. e of x squared oda value 114 divided by 21 minus 46 divided by 21 whole square equal to நம்மளோட ஆன்சர்ல இந்த வேரியன்ஸ் equal to நான் டைரக்டா ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறேன் 278 divided by 441. நம்ம எப்பவுமே வேரியன்ஸ் என்ன பண்ணுவோம்னா sigma x whole squared அப்படினு சொல்லி எடுத்துப்போம். this is sigma x is equal to root of 278 divided by 441. நம்ம கார்லேஷனுக்கு sigma x மட்டும் யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே கோவேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, கார்லேஷன் கேட்டிருக்காங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். sigma x square தான் வேரியன்ஸ், அதுல sigma x எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் y. வேரியன்ஸ் ஆஃப் y னா e of y square minus e of y the whole square. e of y square oda value 57 divided by 21 minus e of y oda value 33 divided by 21 whole square. Simplifying this term we get 108 divided by 441. This is sigma y square. Therefore sigma y is equal to root of 108 divided by 21 divided by 21. sigma x மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளோட இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. covariance subdivision order covariance of x comma y is equal to we know that e of xy minus e of x into e of y. இதான் வந்து covariance ஓட value. So covariance நம்ம already we found e of x and e of y ஓட value find out பண்ணியாச்சு. e of x, this is equation 1. e of xy equal to the summation xy into f of x comma y. f of x comma y is given function which is equal to put x க்கு 1 y க்கு 1 அந்த டேபிள் யூஸ் பண்ணுவோம். 2 divided by 21 plus put x க்கு 1 y க்கு 2 னா 3 by 21, then 1 put x க்கு 1 y க்கு 3 னா 4 by 21 plus 2 x க்கு 2 y க்கு 1 3 by 21 plus 2 into 2 x க்கு 2 y க்கு 2 னா 4 by 21 plus 2 x க்கு 2 y க்கு 3 னா 5 by 21 which is equal to simplifying this we get 72 divided by 21. அந்த டேபிள் ஒன்று கொடுத்திருந்தாங்க, அந்த டேபிள்ல இருந்து நம்ம 1 x க்கு 1 னா y க்கு 1 னா அந்த இந்த x க்கு 1 y க்கு 1 னா அந்த வேல்யூ என்ன அப்படினு சொல்லி அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டு up to 6 வேல்யூஸ் எழுதுனா சிம்பிளிஃபை பண்ணா we get this one. So நம்மளோட சொல்யூஷன் பண்ணல covariance of x, y is equal to e of xy minus e of x into e of y ல இருக்கும். அந்த வேல்யூ எடுத்து இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகே, therefore covariance of x, y is equal to 72 by 21 minus e of x oda value 46 divided by 21 into 33 divided by 21. To simplify பண்ணோம்னா we get minus 0.0136. ரெண்டு வேல்யூ simplify பண்ணி minus பண்ணோம்னா we get covariance is equal to minus 0.0136 ன்னு வந்துரும்.
So நம்மளோட கோவேரியன்ஸோட ஆன்சர் எப்பயுமே லைஸ் பிட்வீன் -1 to +1 க்கு இன் பிட்வீன் கேப்ல தான் கோவேரியன்ஸோட வேல்யூ இருக்கும், கார்லேஷனோட வேல்யூ இருக்கும். ஓகே, இப்போ சப்டிவிஷன்ல கோவேரியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கார்லேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கார்லேஷன் ஆஃப் xy னா அந்த காமான்னு நோட்டேஷன் பண்ணுவோம். காமா xy equal to covariance of x, y divided by sigma x into sigma y. The covariance of x, y oda value this value. This is equal to -0.0136 divided by sigma value 278 divided by 21 into 108 divided by 21. இதெல்லாம் டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துறேன். மைனஸ் நீங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. this is equal to 0.0346. this is gamma xy, the correlation value. Because discrete correlation கொடுத்திருக்காங்கன்னா first table form பண்ணுவோம், அப்புறம் e of x form பண்ணுவோம், x into p of x னு, then e of y find out பண்ணுவோம், அப்புறம் mean தான் e of x and e of y variance, then covariance find out பண்றதுக்கு e of x into y வேணும், அதையும் நம்ம find out பண்ணிட்டு then covariance find out பண்ணோம். correlation சொல்றது வந்து covariance divided by sigma x sigma y. covariance நெகட்டிவ் தான் இருக்கும், correlation நெகட்டிவ்ல தான் இருக்கும், -1 to +1 இந்த இன்டர்வல்ல தான் இருக்கும். இவ்வளவுதான் ப்ராப்ளம். ஓகே, இதே சேம் கண்டினியூஸ்லி கேட்டிருந்தாங்கனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டகிரேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணி போடுவோம். இவ்வளவுதான். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற ஹோம்வொர்க் ப்ராப்ளம். இது வந்து கண்டினியூஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டினியூஸ்ல random variable joint density function f of x இருக்கும் 0 to 1 0 to 1. So that covariance of x, y is equal to -1 divided by 144. இதுக்கு என்ன பண்ணணும், marginal of x marginal of y கண்டுபிடிக்கணும். fx of x fx of y வந்துரும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கோவேரியன்ஸ் வேணும்னா e of x வேணும். So e of x க்கு என்ன பண்ணுவோம், x into fx of x into dx, அப்புறம் y into fy of y into dy ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் x into y ன்னு டபுள் இன்டகிரேஷன்ல x into y f of x, y எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கோவேரியன்ஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல என்ன இருக்கும், கோவேரியன்ஸ்னா அங்க e of x, y minus e of x into e of y ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் -1 divided by 144 வரும். இது இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த யூனிட் வந்து ஒரு டோட்டலா டிஸ்கிரீட்ல ஒரு 2 ப்ராப்ளம்ஸ், கண்டினியூஸ்ல ஒரு 2 ப்ராப்ளம்ஸ், கார்லேஷன்ல ஒரு ப்ராப்ளம்ஸ், டோட்டலா 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 5 ப்ராப்ளம் வந்து டெஃபினட்டா 2 ப்ராப்ளம்ஸ் வந்துடும். நீங்க ஹோம்வொர்க் சம்மந்தா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம 2 மார்க் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அந்த யூனிட்டோட எதுக்கு வந்துச்சு 2 மார்க் क्वेश्चन பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ 2 மார்க்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா, if x and y are independent random variable with variance 2 and 3, then find the variance of 3x plus 4y அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சொல்யூஷன் வந்து we know that variance of ax is equal to a squared into variance of x. நம்ம coefficient of x இருந்ததுன்னா a squared னு நம்ம எடுத்துக்குவோம். நம்ம இங்க givenல என்ன கொடுத்திருக்காங்க, given variance of x is equal to 2 and variance of y equal to 3 னு கொடுத்திருக்காங்க வேல்யூ. நோ சோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது variance of 3x plus 4y. variance of என்ன variance of 3x plus variance of 4y னு சொல்லி எழுதலாம். சோ இங்க 3 ஸ்கொயர் னா 9 into variance of x plus 4 square னா 16 into variance of y. 9 into variance of x oda value 2 plus 16 into variance of y oda value 3. So this is equal to நம்மளோட ஆன்சர் 18 plus 48 is equal to 66. So இந்த மாதிரி variance of x y ன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. a squared into variance of x ன்னு எடுத்துட்டு சப்போஸ் நீங்க வந்து மைனஸ்னு இருக்கும், வேரியன்ஸ் வந்து 3x minus 4y ன்னு இருக்குன்னா சிம்பிள் வந்து நமக்கு மைனஸ் தான். இந்த மாதிரி டைப்ல ஒரு 2 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து if two random variable x and y have the pdf னா find k. நம்ம பிகோஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா k, அதே சேம் டைப் தான் இங்க find k only கேட்பாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்மளோடதுக்கு என்ன தெரியும், we know that minus infinity to infinity and minus infinity to infinity f of x, y into dx dy is equal to 1.
evaluate பண்ணணும். இங்க 0 to infinity k into e power minus x ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது e power minus 2x e power minus 2y dx dy ன்னு எடுத்துக்கலாம். So இங்க k equal to 1. So நம்ம என்ன பண்ணலாம், k is a constant term. So இத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. This is integration 0 to infinity k is a constant term. So என்ன பண்ணலாம், e power minus 2x into dx ஒரு குரூப் ஆகும். minus 0 to infinity e power minus y into dy ஒரு குரூப் ஆகும் ஃபார்ம் பண்ணிக்கலாம் equal to 1. k into e power minus 2x divided by minus 2 0 to infinity into e power minus y divided by minus 1 0 to infinity is equal to 1. So k this implies k into upper limit apply பண்றப்போ e power infinity ஓட வேல்யூ 0, lower limit க்கு ஒரு மைனஸ் வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ், e power 0 ஓட வேல்யூ 1/2 into இங்க e power 0 plus 1/1 equal to 1. So this implies k divided by 2 equal to 1. k by 2 equal to 1. So k equal to 2. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வேரியன்ஸ் கேட்டாங்களோ அந்த மாதிரி டிஸ்கிரீட் கண்டிஷன்ல k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லலாம், ஆர் கண்டினியூஸ் கண்டிஷன்ல k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு டைப்புமே இம்பார்ட்டன்ட். ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் 2 மார்க் ப்ராப்ளம் வந்து டிஃபைன் கோவேரியன்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் two random variables x and y. We know that the covariance of x y equal to e of x into y minus e of x dy ன்னு தெரியும். gamma of x y correlation வந்து covariance of x y by sigma x sigma y. Where sigma x is equal to root of 1 by n summation x squared minus x bar squared na mean. Then sigma y na x in the place la y ன்னு இருக்கும். இவ்வளவுதான் டெஃபினிஷன் கேக்குறாங்கன்னா கோவேரியன்ஸ் ஓட டெஃபினிஷன் இது, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னா இந்த டெஃபினிஷன் எழுதணும். ஓகே next 2 mark question வந்து prove that correlation coefficient rho x y of a random variable x and y takes the values in the range -1 to +1 க்கு equal இருக்கும். So we know that gamma ன்றது என்ன தெரியும்னா rho divided by sigma x sigma y தெரியும். rho squared ன்றது summation x minus x bar y minus y bar whole square divided by n square தெரியும். then நம்ம என்ன பண்ணலாம், x minus x bar x சொன்னோம், y minus y bar y ன்னு எடுத்துக்கலாம். This is equation 2. Next is sigma x squared sigma y squared equal to summation x squared summation y squared divided by n squared இருக்கும். By squares inequality e of xy whole squared வந்து less than or equal to e of x squared e of y squared இருக்கும். So e of இது வந்து n squared ஆல டிவைட் பண்ணிக்கோங்க both சைடும். இந்த டேர்முக்கு rho squared ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். x squared by n squared sigma x squared into this one இந்த டேர்ம். So என்ன பண்ணலாம்னா rho squared ன்றது by 1 summation x rho ன்றது x r into sigma x sigma y. So rho squared க்கு r squared sigma x squared sigma y squared less than or equal to இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிட்டு r squared is less than or equal to 1 இருக்கும். therefore r modulus is minus r is less between -1 to +1 இன்டர்வல்ல இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப்ல 2 மார்க்ல இது கேட்கலாம். ஓகே next நம்ம next 2 மார்க் வந்து regression லைன் கேட்பாங்க. state the regression lines அப்படினு கேட்பாங்க. 2 regression lines and angle between them. regression line regression of coefficient of y on x னா gamma sigma y by x னா byx. regression x on y னா gamma x on y. numerator x இருக்கும், denominator y இருக்கும். right hand side bxy. So இங்க வந்து y by x ன்றதுனா yx, y on x னா y by x. இங்க x on y னா x by y gamma ஆகும். angle between the regression lines அப்படினா m1 ன்றது gamma y by x இருக்கும், m2 ன்றது வந்து 1 by r into gamma gamma 1 by gamma into sigma x divided by sigma y இருந்ததுனா then tan theta equal to m2 minus m1 divided by 1 plus m1 m2. இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே next the last question வந்து state central limit theorem. அதாவது லியாப்லா ஃபார்முலா இருக்கும், லிம்பெக்ஸ் லெவி ஃபார்முலா இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து லெவி ஃபார்முலா நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே this
This is important one. So நம்மளோட அந்த செகண்ட் யூனிட்ல வந்து நான் கொடுத்திருக்க அந்த 5 ப்ராப்ளம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து தரவா பார்த்துக்கோங்க. ரிமைனிங் ஹோம்வொர்க் ப்ராப்ளம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 2 மார்க் क्वेश्चन வந்து இந்த நான் கொடுத்திருக்க இந்த क्वेश्चन எல்லாம் டெஃபினட்டா வரும். ஒரு 8 क्वेश्चंस இருக்கும். ஐ திங்க் 8 क्वेश्चन இருக்கும். சோ இது வந்து டெஃபினட்டா அந்த 8 क्वेश्चन எல்லாம் 2 क्वेश्चंस வரும். சோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஏரியா ஃபுல்லா பார்த்துட்டு படிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து டைரக்டா நம்ம 16 மார்க் பிளஸ் 4 மார்க் 20 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ற சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம். இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 4 ல இருந்து டெஃபினட்டா ஒன்னு உங்களுக்கு ஏதோ பார்ட்ல வரும். ஓகேவா? இந்த ஜாயின் PDF ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இருக்கும். ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இதோட லிமிட் ஃபைண்ட் the value of c கேட்டிருக்காங்க. ரேண்டம் வேரியபிள் x and y are independent or not ன்னு செக் பண்ணனும். இதே சேம் தான் இங்க. Find the marginal and conditional PDF of x and y. marginal மட்டும் கேட்டிருக்காங்க. marginal and also conditional. x க்கு marginal ஃபைண்ட் அவுட் பண்ணனும், y க்கு marginal ஃபைண்ட் அவுட் பண்ணனும். x divides y conditional பண்ணனும், y divides x conditional பண்ணனும். or x and y are independent or not. So இந்த ப்ராப்ளமை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த ப்ராப்ளம்லாம் ட்ரை பண்றீங்களா என்னன்னு